அரைக்கீரையை க்ளீன் பண்ணி ஆஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி அலசி 3 முறை அலசி எடுத்து வச்சுருக்கோம், மண் இல்லாமல். அதை ஒரு குக்கரில் ஸ்டவ் பற்ற வச்சு அதை எடுத்து குக்கரில் சேர்த்து அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி சேர்த்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் தண்ணி ஊற்றி எல்லா கீரையும் இதில் அள்ளி வச்சு மூடி போட்டு மூடி குக்கரை ஒரு விசில் வர விடணும். ஒரு விசில் வந்ததும் கீரை நல்லா வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கர் ப்ரெஷர் போனதும் எடுத்து கீரை மசிக்கிற சட்டியில் ஊற்றினோம். கீரை கடையிற சட்டியில் ஊற்றி தண்ணியை வடிகட்டிட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து மறுபடியும் ஒரு வானலை ஸ்டவ்வில் போட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கணும். லைட்டாக வதங்கினதும் வரமிளகாய் ஒரு 3 மிளகாயை கிள்ளி அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுபடுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பொன்னிறமாக வறுபடணும். பூண்டு நல்லா வதங்கினா தான் வாசனையாக இருக்கும் கீரை. இதை எடுத்து கீரையில் சேர்த்து நல்லா நைஸாக கடைஞ்சிக்கணும். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதில் சேர்த்து நல்லா மசிச்சிக்கணும். கீரை நல்லா மசிஞ்சு வந்ததும் வடிகட்டி வச்சு தண்ணியை சேர்த்து கலந்து வச்சுட்டு மறுபடியும் வானல் போட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து வடகம் போட்டு தாளித்து எடுத்து போட்டு